Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸசைஸ் 1.1ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? So problem number 1. Find A cross B, A cross A and B cross A. சரிங்களா? So இந்த மூணு இதை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? So என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க? அதாவது செட் Aக்கு வந்து எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 2, -2, 3. and B ஓட எலிமெண்ட்ஸ் வந்து 1, -4. சரிங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து given வந்து எடுத்து எழுதிக்கோங்க. given set A is equal to என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க? 2, -2, 3. சரிங்களா? நெக்ஸ்ட் B வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 1, -4. சரிங்களா? So இப்போ வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராப்ளம் நம்பர் 1. சரிங்களா? A cross B. A cross B is equal to ஃப்ளவர் பிராக்கெட் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ்ல வந்து எழுதணும். சரிங்களா? அதாவது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இதோட வந்து மேப் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும்? 2, 1. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் B. ஸோ என்ன கிடைக்கும்? 2, -4. ஸோ இப்படியே வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்போ செகண்ட் எலிமெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. செகண்ட் எலிமெண்ட்டை வந்து B ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட பேர் பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்கும்? -2, 1. நெக்ஸ்ட் வந்து -2, -4. சிமிலர்லி தேர்ட் எலிமெண்ட் ஆஃப் A. சரிங்களா? ஸோ என்ன கிடைக்கும்? 3, 1. அடுத்து 3, -4. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A cross A வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? A is equal to அதோட எலிமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. 2, -2, 3. திரும்பவும் வந்து A யோட தான் கிராஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ செகண்ட் செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே எலிமெண்ட்ஸ் தான். 2, -2, 3. ஸோ இப்போ வந்து கிராஸ் பண்ணலாமா? ஸோ A cross A is equal to first element of A with second element of இந்த A. ஸோ 2, 2. நெக்ஸ்ட் வந்து first element of A with second element of second set A. So 2, -2. அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 2, 3 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ -2, 2. நெக்ஸ்ட் -2, -2. நெக்ஸ்ட் வந்து என்னது? -2, 3. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட்டை வச்சு எழுதணும். சரிங்களா? ஸோ 3, 2. அடுத்து வந்து 3, -2. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 3, 3 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் A cross A. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? B cross A. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? B வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கணும். சரிங்களா? B யோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 1, -4. நெக்ஸ்ட் A வந்து எழுதிக்கோங்க. A யோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 2, -2, 3. சரிங்களா? ஸோ எப்படி பண்றது? B cross A is equal to இங்க வந்து பாத்தீங்கன்னா 1, 2. நெக்ஸ்ட் 1, -2. நெக்ஸ்ட் 1, 3. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட். ஸோ -4 வந்து இருக்கு. ஸோ -4, 2. -4, -2. நெக்ஸ்ட் -4, 3. சரிங்களா? அந்த பிராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மூணும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. A cross B, A cross A and B cross A. Exercise 1.1 problem number 1 of 2. Find A cross B, A cross A and B cross A. சரிங்களா? ஸோ என்ன வந்து கொடுத்துருக்காங்க? செட் A வந்து செட் Bக்கு வந்து ஈக்குவல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. P, Q. சரிங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து given வந்து எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது செட் A is equal to என்னது? P, Q. இதே மாதிரி தான் செட் B. ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ செட் Bக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே எலிமெண்ட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ P, Q. இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? A cross B. ஸோ A cross B is equal to என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் A with ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் B. ஸோ P, P. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் A with செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் B. ஸோ P, Q. ஸோ இப்போ வந்து இதே ப்ரொசீஜர் வந்து செகண்ட் எலிமெண்ட்டோட ரிப்பீட் பண்ணுங்க.
ஸோ என்ன கிடைக்கும் q கமா p அடுத்து வந்து q கமா q. ஸோ ஃப்ளார் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க a cross a. ஸோ இதுக்கும் வந்து இதே ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். ஏன்னா ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது அதாவது p கமா q. திரும்பவும் வந்து ஏயோட தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ a is equal to p கமா q. ஸோ இங்கே வந்து பாருங்க ரெண்டும் வந்து ஒரே எலிமெண்ட்ஸாக வந்து இருக்கா. ஸோ இதே தான் அப்படியே வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு p கமா p, p கமா q, q கமா p and q கமா q. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க b cross a. ஸோ b யோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது pq தான் சரிங்களா. ஸோ அதே மாதிரி a யோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது pq. ஸோ b cross a is equal to இப்போ என்ன பண்ணணும் first element of b with first element of a. ஸோ p comma p first element of b with second element of a. ஸோ என்ன கிடைக்கும் p comma q வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதே செகண்ட் எலிமெண்ட்டை வந்து அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணணும் சரிங்களா. ஸோ என்ன கிடைக்கும் q comma p comma q comma q. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் வந்து ஒரே வேல்யூஸாக தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க செட் ஏ வந்து செட் பிக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆர்டரை வந்து மாற்றி நீங்கள் வந்து கிராஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் கிடைக்கும் சரிங்களா. அங்கே ப்ராப்ளம் நம்பர் 3. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து m கமா n சரிங்களா. b வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தா என்ன அர்த்தம் நல் செட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஒரு எலிமெண்ட் கூட இல்லை எம்டி செட் அப்படின்ற அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a cross b. ஸோ என்ன பண்ணணும் a வந்து b யோட கிராஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி செட் எதுவுமே இல்லை சரிங்களா. ஸோ இந்த இதை வந்து இதோட கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன தான் கிடைக்கும் நல் செட் தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ எம்டி செட் தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து b cross a சரிங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து என்னது a cross a வந்து கேட்டிருக்காங்க. a cross a that is equal to என்னது அதாவது m கமா n cross m கமா n. ஸோ that is equal to m கமா m. அடுத்து வந்து என்னது m கமா n. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் n கமா m. அடுத்து n கமா n. ஸோ தேர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க b cross a. ஸோ b வந்து என்னது நல் செட்டு கிராஸ் ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது m கமா n. ஸோ நல் செட்டோட நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நல் செட் தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Exercise 1.1 problem number 2. Let a is equal to 1, 2 and 3 and b is equal to x where x is a prime number less than 10. Find a cross b and b cross a. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த செட்ஸை வந்து எடுத்து எழுதிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்களோ. ஸோ Q1 செட் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1, 2, 3. b வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது x வந்து கொடுத்துருக்காங்க பட் x is a prime number less than 10. ஸோ நீங்கள் வந்து prime numbers வந்து எழுதணும் சரிங்களா. அதாவது less than 10. ஸோ prime numbers less than 10 வந்து என்னது 2, 3 அடுத்து வந்து என்னது 5 அடுத்து 7 சரிங்களா. அதுக்கப்புறம் 11 தான் வந்து வரும் அது வந்து greater than 10. ஸோ அதை வந்து எழுதக்கூடாது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து prime numbers. 1 வந்து இன்க்ளூட் பண்ணிடாதீங்க என்னைக்கும் prime நம்பரில் சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும் a cross b வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a cross b. ஸோ என்ன பண்ணணும் 1, 2, 3 இதை வந்து எதோட கிராஸ் பண்ணணும் 2, 3, 5 and 7 ஓட கிராஸ் பண்ணணும். ஸோ எப்படி வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 1 ஓட எலிமெண்ட்ஸ் ஆஃப் b வந்து ஆர்டர் பேர்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்கும் 1, 2 அடுத்து வந்து 1, 3 நெக்ஸ்ட் வந்து 1, 5 and 1, 7. இப்போ அடுத்து வந்து 2 நால சரிங்களா. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் 2, 2, 2, 3, 2, 5 and 2, 7. இப்போ similarly 3 ஓட ஸோ என்ன கிடைக்கும் 3, 2
3, 3, 3, 5 and 3, 7. சரிங்களா? ஸோ இதுதான் A cross B. இப்போ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? B cross A வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ B cross A is equal to B ஓட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 2, 3, 5 and 7. சரிங்களா? ஸோ இதை வந்து எதோட கிராஸ் பண்ணணும்? எலிமெண்ட்ஸ் ஆஃப் A ஓட. A ஓட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 1, 2 and 3. ஸோ இப்போ மேலே பண்ண பார்த்தீங்களா? அதே ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எலிமெண்ட் ஆஃப் B வந்து எலிமெண்ட் ஆஃப் A ஓட ஆர்டர் பாஸ் வந்து மேக் பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 2, 1, நெக்ஸ்ட் வந்து 2, 2, 2, 3. ஸோ அடுத்து வந்து 3 ஓட வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன கிடைக்கும்? 3, 1, 3, 2, 3, 3. ஸோ நெக்ஸ்ட் 5 ஓட. சரிங்களா? ஸோ 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் 7 ஓட வந்து பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்கும்? 7, 1, 7, 2 and 7, 3. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து A cross B அப்புறம் வந்து B cross A. Exercise 1.1 problem number 3. If B cross A is equal to minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3 and 3, 4. Find A and B. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? அதாவது செட் A ஓட எலிமெண்ட்ஸ் வந்து என்ன, செட் B ஓட எலிமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பட் ஆனால் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க? B cross A அதோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவனை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. B cross A. சரிங்களா? ஸோ இதோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3 and 3, 4. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டு ஃபைண்ட் A and B, அதாவது எலிமெண்ட்ஸ் ஆஃப் A and எலிமெண்ட்ஸ் ஆஃப் B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இங்கே வந்து பாருங்க, -2, -2, நெக்ஸ்ட் வந்து 0, 0, 3, 3. இந்த ஃபர்ஸ்ட்ல ரெப்ரசன்ட் ஆயிருக்க வேல்யூஸ் எல்லாமே எதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆனது? இந்த Bக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆன எலிமெண்ட்ஸ். சரிங்களா? therefore B is equal to B ஓட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 2. இங்க வந்து ரிப்பீட்டேஷன் வந்து நம்ம வந்து நார்மலா வந்து எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, -2 2 டைம் வந்திருக்கு, 0 வந்து 2 டைம் வந்திருக்கு, 3 வந்து 2 டைம் வந்திருக்கு. ஸோ எப்படி வந்து எழுதணும்? -2, 0, 3. ஸோ ரிப்பீட்டேஷன் வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து ரிப்பீட் ஆயிருந்தா அதை வந்து நீங்க ஒரு தடவை எழுதுனா போதும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து A ஓட எலிமெண்ட்ஸ். A வந்து இந்த செகண்ட் வேல்யூல இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து A ஓட எலிமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ என்ன இருக்கு? 3, 4, 3, 4, 3, 4. அதாவது 3, 4 வந்து ரிப்பீட் ஆயிட்டே வந்திருக்கு. ஸோ 3, 4. ஸோ இதுதான் வந்து என்னது? எலிமெண்ட்ஸ் ஆஃப் A. ஸோ இப்போ வந்து நீங்க ரெண்டையும் வந்து நீங்க கிராஸ் பண்ணி கூட செக் பண்ணிக்கோங்க. B cross A வந்து பண்ணீங்கன்னா மேல இருக்க வேல்யூ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? எலிமெண்ட் ஆஃப் A and எலிமெண்ட் ஆஃப் B. Exercise 1.1 problem number 4. If A is equal to 5, 6, B is equal to 4, 5 and 6 and set C is equal to 5, 6, 7, show that A cross A is equal to B cross B intersection C cross C. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவனை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 5, 6. பியோட எலிமெண்ட்ஸ் வந்து 4, 5, 6. சியோட எலிமெண்ட்ஸ் வந்து 5, 6 and 7. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதோட LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க? A cross A வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ A வந்து Aயோட கிராஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு Aயோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 5, 6. ஸோ இதை வந்து 5, 6ஓட கிராஸ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து என்ன வேல்யூஸ் வந்து கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் A. சரிங்களா? ஸோ 5, 5. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 5, 6 வந்து கிடைக்கும். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. என்ன கிடைக்கும்? 6, 5, 6, 6. ஸோ இது வந்து LHS 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து RHS வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். RHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க? B cross B
intersection C cross C. So first வந்து B cross B வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. So B cross B is equal to என்னது எலிமெண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4 5 6 சரிங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதை தான் எழுதியிருக்கோம். ஸோ cross of திரும்ப 4 5 6. ஸோ that is equal to இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க எல்லாத்தோடையும் மேப் பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்கும் 4 4 4 5 4 6. இப்போ செகண்ட் எலிமெண்ட்டோட 5 4 5 5 and 5 6. அடுத்து இந்த தேர்ட் எலிமெண்ட்டோட 6 4 6 5 and 6 6 சரிங்களா. ஸோ இப்போ வந்து B cross B வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் C cross C, அதாவது இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணும். C cross C is equal to element of C வந்து என்னது 5 6 7. ஸோ 5 6 7. ஸோ cross 5 6 7. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட பேஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ எப்படி வந்து கிடைக்கும் 5 5 5 6 and 5 7. ஸோ இப்போ அடுத்து வந்து செகண்ட் எலிமெண்ட்டோட 6 5 6 6 6 7. நெக்ஸ்ட் வந்து என்னது இந்த தேர்ட் எலிமெண்ட்டோட 7 5 7 6 and 7 7. ஸோ இப்போ B cross B கண்டுபிடிச்சாச்சு, C cross C வந்து கண்டுபிடிச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க இன்டர்செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது B cross B இன்டர்செக்ஷன் ஆஃப் C cross C. இன்டர்செக்ஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் காமனான வேல்யூஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா இது ரெண்டுலையும் அதை வந்து எடுத்து எழுதணும். ஸோ இங்கே வந்து பாருங்க 4 4 எங்கேயும் இருக்கா இல்லை, 4 5 இல்லை, 4 6 இல்லை, 5 4 இருக்கா இல்லை, 5 5 பாருங்க ரெண்டு இடத்துலையும் வந்துருக்கு சரிங்களா. ஸோ இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க 5 5. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 5 6 இருக்கா, எஸ் காமனாக வந்து ரெண்டு இதுலையும் இருக்கு. ஸோ 5 6. நெக்ஸ்ட் 6 4 இருக்கா இல்லை, 6 5 இங்கே இருக்கு சரிங்களா. ஸோ 6 5 ரெண்டு இடத்துலையும் வந்து இருக்கு. ஸோ 6 5. நெக்ஸ்ட் 6 6ம் இருக்கும் பாருங்க. ஸோ 6 6. வேற எதுவும் காமனாக வந்து இருக்கா இல்லை சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் வந்து செக் பண்ணியாச்சு. இதை வந்து 2 அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 5 5 இங்கேயும் 5 5, இங்கே 5 6 இங்கேயும் 5 6, 6 5 இங்கேயும் 6 5, 6 6 இங்கேயும் வந்து 6 6. Therefore from 1 and 2 1 and 2 வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு வந்து தெரியுதா. அதாவது from 1 and 2 LHS is equal to RHS. That is A cross A is equal to B cross B intersection of C cross C. Hence proved. So இது வந்து satisfy ஆகுது சரிங்களா. Exercise 1.1 problem number 5. Given set A is equal to 1 2 3, set B is equal to 2 3 5, set C is equal to 3 4 and set D is equal to 1 3 and 5. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. So இதை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து given டீட்டெயில்ஸை வந்து எடுத்து எழுதுங்க. ஸோ என்னெல்லாம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க given set A is equal to 1 2 3, set B is equal to 2 3 and 5, set C is equal to 3 4, set D is equal to 1 3 5 சரிங்களா. ஸோ இப்போ வந்து LHS வந்து எடுத்து எழுதிக்கோங்க. LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து LHS சரிங்களா. அதாவது A intersection C cross B intersection D. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A intersection C வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஸோ A ஓடது வந்து எடுத்து எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3, C ஓடது வந்து 3 4. Therefore A intersection C is equal to என்னது இதில் வந்து காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை வந்து எடுத்து எழுதணும். 1 வந்து இருக்கா இங்கே
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். இல்ல 2 இருக்கா? இல்ல 3 வந்து இருக்கு பாருங்க. காமனா ரெண்டு இடத்துலயும் வந்து 3 வந்து இருக்கு. சோ A இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு என்னது? 3. ஸோ இப்போ வந்து B இன்டர்செக்ஷன் D வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ B யோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 2, 3 அண்ட் 5. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து D யோடது. D வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3, 5. ஸோ இங்க காமனா வந்து என்ன இருக்கு அப்படின்றது பாருங்க. 3 and 5 வந்து காமனா வந்து இருக்கு. சரிங்களா? therefore B intersection D is equal to என்னது? 3, 5. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சாச்சு, B இன்டர்செக்ஷன் D வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். சரிங்களா? therefore A intersection C cross of B intersection D is equal to என்னது? A intersection C வந்து 3. சரிங்களா? ஸோ 3 வந்து எதோட வந்து கிராஸ் பண்ணணும்? இப்போ கண்டுபிடிச்சிருக்க 3, 5 ஓட கிராஸ் பண்ணணும். ஸோ 3, 5. ஸோ இப்போ வந்து கிராஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? அதாவது 3 with 3. ஸோ 3, 3. நெக்ஸ்ட் 3 with 5, 3, 5. ஸோ இதை வந்து நான் வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து RHS வந்து கண்டுபிடிக்கணும். RHS is equal to என்ன கொடுத்துருக்காங்க? A cross B. இங்க இருக்கு பாருங்க. intersection C cross D. So that is equal to first வந்து A cross B வந்து கண்டுபிடிக்கலாம். So A யோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது? 1, 2, 3. B யோட எலிமெண்ட்ஸ் வந்து 2, இங்க cross போட்டுக்கோங்க. 2, 3, 5. So இப்போ வந்து ரெண்டையும் cross பண்ணா என்ன கிடைக்கும்? first வந்து first எலிமெண்டோட cross பண்ணுங்க. So என்ன கிடைக்கும்? 1, 2, 1, 3 and 1, 5. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட்டை வந்து B யோட cross பண்ணா என்ன கிடைக்கும்? 2, 2, 2, 3 and 2, 5. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எலிமெண்டோட 3, 2, 3, 3 and 3, 5. சரிங்களா? ஸோ இதுதான் A cross B. நெக்ஸ்ட் வந்து C cross D வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ C cross D is equal to C யோட எலிமெண்ட்ஸ் வந்து 3, 4. அதை வந்து எதோட கிராஸ் பண்ணணும்? D யோட கிராஸ் பண்ணணும். D வந்து 1, 3, 5. ஸோ கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் தி அதர் எலிமெண்ட்ஸ். ஸோ 3, 1, 3, 3 and 3, 5. நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்டோடது. ஸோ 4, 1, 4, 3 and 4, 5. ஸோ இப்போ வந்து ரெண்டும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணுமா? therefore A cross B intersection of C cross D is equal to intersection என்னது? காமனா இருக்கதை வந்து எடுத்து எழுதணும். ஸோ 1, 2 1ல வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க. எதுவுமே வந்து ஸ்டார்ட் ஆகல. சரிங்களா? ஸோ 1ல இருக்கிறது அப்படியே நீங்க வந்து விட்டுறலாம். 2ல வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுதா? எதுவும் 2லயும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ விட்டுருங்க. 3ல வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 3, 2. பட் ஆனால் இங்கே 3, 1, 3, 3, 3, 5 தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்க, ரெண்டுக்கும் காமனாக உள்ளது வந்து இந்த தான். ஸோ இதை வந்து எடுத்து எழுதுங்க. காமனாக வந்து என்ன இருக்கு? 3, 3 அண்ட் 3, 5. ஸோ இதை வந்து நான் வந்து 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் 1 and 2. ரெண்டுல உள்ள செட்ஸை வந்து பாருங்க, எலிமெண்ட்ஸ் வந்து பாருங்க. இங்க பாருங்க, இங்க 3, 3 அப்படியே வந்திருக்கு. 3, 5 அப்படியே வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா வந்திருக்கு. ஸோ கம்பேரிங் 1 and 2 we get LHS is equal to RHS. அதாவது A intersection C cross B intersection D is equal to என்னது? A cross B intersection C cross D. therefore is true ஆன்னு கேட்டிருக்காங்க. therefore it is true.
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.